வெல்கம் டு ரபியாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன டேனா என்னோடய பையனோட பர்த்டே. ரொம்ப ஸ்பெஷலான டே. பையனுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் நாட்டி மெட்ரோ பஸாருக்கு வந்துருந்தோம். இந்த ரிமோட் கார்னால் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி. ஆனால் அவங்க இருக்குது பர்த்டேக்கு வாங்கினது. இப்போ என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி இந்த மியூசிக் பியானோ வாங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் இது இல்லை, சரி இல்லாததை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா மேட்சுக்கும் டேமேஜா போய் கிடக்கு சிற்பம்லாம். எல்லாம் தூக்கி போடுறதுல எல்லாமே உடச்சு கிடக்கு ரோல்ல. ஃபைனலாக இந்த கிஃப்ட்டு தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இது அவன்கிட்ட இல்லை, சரி இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே போயாச்சு. அதே ஸ்டோர் தான். மளிகை சாமான் ஒரு சில ஜாமான்லாம் இல்லை, சரி அதையும் வாங்கிட்டு போயிடலாம், வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மெதுவாக வாங்கிட்டு இருந்தோம். சாக்லேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு மில்கி பார் ரொம்ப பிடிக்கும். டைரி மில்கி பார் மட்டும் இல்லை. அது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டைரி மில்க் ஒன்று வாங்கிட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு பில் போட்டுட்டு நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்போதும் முன்னாடியே கிஃப்ட் வாங்கிடுறது, இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, ரொம்ப லேட் ஆகிடுச்சி. நாளைக்கு பர்த்டேனால் இன்றைக்கி ஈவினிங் தான் வாங்கவே போகணும். அந்தளவுக்கு கொஞ்சம் என்னோடய பையனுக்கு இந்த ட்ரெஸ் தான் பர்த்டே ட்ரெஸ்ஸாக சூஸ் பண்ணியிருந்தேன். போடாமல் ஒரு செட்டு வாங்கி வச்சுருந்தேன் ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் கேக்கு வந்து ஐஸ்கிரீம் கேக் தான் வாங்கியிருந்தோம். பட்டர்ஸ்காட்ச் தான் வாங்கியிருந்தோம். டைரி மில்க்கு, சாக்லேட்டு அதெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருந்தோம். ஸ்கூல் இருந்துச்சு, என் பையனுக்கு எப்போ பர்த்டே வந்தாலும் ஸ்கூல் இருக்கும். அவன் ஜாலியாக சாக்லேட் எடுத்துகிட்டு போவான். என்ன கொஞ்சம் கூச்ச சுபாவம் சாருக்கு. ஆனால் நாள்லாம் கிஃப்ட்டு வேணும், பர்த்டே எப்போ வரோன்னு சொல்லிட்டு நாட்கள் எண்ணிக்கிட்டே இருந்தார். பர்த்டே அன்னைக்கு ரொம்ப டல்லாக இருந்தான். அது என்னன்னே தெரில. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு சுறுசுறுப்பாகவே இல்லை, டல்லாகவே இருந்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சாரை எப்படியோ நாங்கள் சிரிப்பு காட்டினோம், வரல, சரின்னு விட்டாச்சு. எல்லோரும் 8:30 மணிக்கே போயிடுவாங்க. என்னோடய பொண்ணுலாம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒன் டைம் மட்டும் மிஸ்கிட்ட கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டுட்டு ஒரு 9:30க்கெலாம் கிளம்புனாங்க பர்த்டே கேக்கு இது பண்ணலான்ட்டு. இது ஐஸ்கிரீம் கேக்காக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளில வைக்க முடியாது. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று வந்து அன்னைக்குன்னு பார்த்தா ஷடவுன் வர ஃபுல் டே கரண்ட் இருக்காது. 5:30க்கு தான் கரண்டே வரும் ஈவினிங்கில். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என் பையனை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். பட் ஆனால் பர்த்டே அன்னைக்கு மட்டும் ஏன் டல்லாக இருந்தான்னு தெரில, முகத்தில் சிரிப்பே இல்லை. 9:30 ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூலுக்கும் போகணும், டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான், என்னோடய பொண்ணு, வேறு யாரையும் கூப்பிடல. சரி இது வந்து 6 இயர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லேயே சிம்பிளாக வந்து கேக் கட் பண்ணி புது ட்ரெஸ் போட்டு சாக்லேட்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்து வெளியில் 2-3 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். அவ்வளோதான். அப்படி தான் நாங்கள் பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறது. என்னோடய பையன் பிறந்து 6 இயர் ஆகிடுச்சி. இப்போ தான் பிறந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் ஆனால் நாட்கள் நல்லா ஓடிடுச்சு. என்னோடய பொண்ணு தான் கிஃப்ட்டு கொடுத்தோன்னே என் பையன் முகத்தில் சிரிப்பாக தாங்கலை. கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அவனுக்கு என்ன கிஃப்ட்லாம் தெரியாது, ஆனால் கிஃப்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தான். சரி இது இல்லாததாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கினோம். இதில் மைக்கெலாம் இருக்கும். மைக்கில் வந்து நம்ம பேசலாம், பாடலாம், ரைம்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே நம்ம வந்து மியூசிக் வாசித்தா அது நல்லாயிருக்கும். அவனுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. அதை கொடுத்தோன்னே அவனுக்கு நல்லா ஹாப்பியாக ஆகிட்டான். அது ஸ்கூலில் விட்டு வந்தோன்னே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். என் பொண்ணு தான் இப்பயே கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. ஈவினிங் வந்து இன்னொரு கிஃப்ட்டு நாங்கள் வந்து பேக் பண்ணியிருந்தோம். அது என்னென்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவனுக்கு காருனால் ரொம்ப பிடிக்கும், அதனால் கார் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்துருச்சு அன்றைக்கி, கரெக்டாக வந்துருச்சு பர்த்டே அன்றைக்கி. அதையும் ஈவினிங் வந்து போயிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தோம். அந்த காரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தாங்கலை. எத்தனை கார் கொடுத்தாலும் காரு வந்து ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ ஃபேவரட் காரு. அதுவும் ரிமோட் காரு, இந்த மாதிரி காரு. இது வந்து போலீஸ் காரு. போலீஸ் சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட்லாம் சூப்பராக அந்த போலீஸ் இதுலேயே வரும்.
டைம் ஆயிடுச்சுன்னு ஸ்கூல் போயாச்சு. ஸ்கூல் போனோடனே வெளியில் இன்சார்ஜ் மிஸ் இருந்தாங்க. இன்சார்ஜ் மிஸ்ஸுக்கு சாக்லேட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் உள்ளார போயிட்டு கிளாஸ் மிஸ்ஸுக்கு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் சாக்லேட் கொடுத்து பிள்ளைங்களாம் எல்லோரும் விஷ் பண்ணாங்க. மிஸ்ஸு கிளாஸ் அதில் அமௌண்ட் அனுப்புனாங்களே அது ஒன்றும் அந்த வருது என்ன My name is Yamali. My name is Sarvisa. I am studying 3rd standard C6. My name is Susan. My name is Peter. Total 5 students को birthday लिखिए, எல்லாரும் happy birthday கொண்டாடுறோம். Seven F G Sriram. Sriram. கபடி மேட்ச்ல வந்து செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. எந்த ஊர்லன்னா கரைகண்டம்ங்கிற ஊர் லோக்கல் மேட்ச்ல செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. Sixth standard boys students in prayer conduct பண்ணவங்க. Very good. Thank you. Popular sport. Do you answer? Soccer, football. Thank you. Human Development Index. PCI. Per capita income. Thank you. Today country is there. I cream, you cream, y'all cream for ice cream. A box of mixed biscuit. Mixed biscuit box. Thank you. வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது பிரதமர் மோடி கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் சந்தித்தார். இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2025ஆம் ஆண்டில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. ஆதிச்சநல்லூரில் 3000 ஆண்டுகள் பழமையான இரும்பு பொருட்கள் கண்டெடுப்பு. வானிலை செய்திகள். ஒரு வாரத்திற்கு இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. விளையாட்டுச் செய்திகள். ரஞ்சி கோப்பை பீகார் அணியின் துணை கேப்டன் பைவல் சூரியவன்சி நியமனம். நன்றி. Thank you.